அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு 6:30லிருந்து ஆரம்பிச்சு 6:30 இல்லை 7:30லிருந்து ஆரம்பித்து ஒரு 10:30 வரை ஒரு பெரிய ஒரு போர் நடக்க போகுது. ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இன்றைக்கி நடக்க போகுது. அதுவும் துபாயில் நடக்க போகுது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து போர் நடக்க போகிறது. அந்த போர் வந்து துபாயில் நடக்க போகிறது. இது ஏன் என்று நீங்கள் நினைக்கலாம். அதாவது இந்தியாவை பொறுத்தவரை ஆப்ரேஷன் சிந்தூர் முடிந்த பிறகு, அதாவது அந்த செசேஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ் என்று சொல்லுவாங்களே, போர் நிறுத்தம் இருதரப்பிலும் முடிந்த பிறகு வந்து இந்தியா என்ன சொல்லிச்சு, ராஜ்நாத் சிங் குறிப்பாக நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார், நம்முடைய பிரதமர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் சொன்னார்கள். என்றைக்கு வேணாலும் நாங்கள் வந்து ரிவைவ் பண்ணி மறுபடியும் நாங்கள் வந்து போர் தொடுப்போம் என்று சொன்னார்கள். அப்போ இப்பவும் வந்து என்னை பொறுத்தளவில், இல்லை என்றால் இந்தியாவை பொறுத்தளவிலே வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் என்று வந்து நிலவில் தான் இருக்கிறதை தவிர இன்னும் முடியவில்லை. அப்போ இந்த போர் நிலவில் இருக்கின்ற ஒரு இரு நாடுகள், இந்தியாவும் பாகிஸ்தானும், இதுக்கு நடுவில் வந்து ஒரு கிரிக்கெட் ஆடுறது ஒரு கேடான்ற அந்த கேள்வி நிச்சயமாக என் மனதில் இருக்கிறது, உங்கள் மனதில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது ஏன் நடக்கிறது என்ற அந்த கேள்வி நிச்சயமாக இருக்குது. அது துபாயில் ஏன் நடக்கிறது என்ற அந்த கேள்வி அனைவர் முன்னாலேயும் இருக்கிறது.